அமேசான்ல ப்ராடக்ட் பேக்கிங்லாம் ஒழுங்கா வர மாரியே தெரியல நண்பர்களே. அப்படிதான் இந்த எஸ்எஸ்டி நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து இந்த பேக்கேஜிங்கே ஒழுங்கா வரலங்க. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் சேஃபா கொண்டு வர வேண்டிய ஒரு பொருள் இது. ஏதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆனா கூட அப்புறம் மொத்தமா ஊத்திக்கிட்டு போயிரும். சும்மா ஒரு ப்ரவுன் கவர் மாரி அதில போட்டு குடுத்துட்டாய்ங்க. நண்பர்களே ஒரு வழியா வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ண போறோம். அது போக இந்த RAM, எஸ்எஸ்டியோட ரேட்லாம் ராக்கெட் மாரி ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். இந்த ரேட் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு எஸ்எஸ்டிய வாங்கிரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்டர் போட்டாச்சு. இதெல்லாம் நம்ம வாங்குவோமான்னு நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட இது 2000 ஜிபி கிட்ட வரக்கூடிய ஒரு மெமரி ஸ்டிக்கு. எப்படியோ அந்த அமேசான் பேலேட்டோட உதவியுடன் வாங்கியாச்சு. சரி இது எப்படி வந்து நம்ம மதர் போர்ட்ல இன்ஸ்டால் பண்ணலாங்கிறத பார்த்துரலாம். இந்த மதர் போர்ட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 2 ஸ்லாட் இருக்கு. அதனால கீழ ஒரு ஸ்லாட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து M.2 ஸ்லாட்னாங்க. இந்த இடத்துல உள்ள வச்சு ஜஸ்ட் தள்ளணும் அப்படின்னா லாக் ஆயிடும். ஆனா மேல வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும். கீழ என்னடா ஸ்க்ரூவிங்கான ஒன்னிங்கான ஒரு மாரி ஏதோ பிளாக் கலர் இருக்கே அப்படிங்கிற டவுட்ஸ் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிப் மாரி தான். அந்த உள்ள இருக்கிறத இழுத்து பிடிச்சு வெளிய இழுத்தோம் அப்படின்னா வந்துருது. அதுக்கப்புறம் அந்த எஸ்எஸ்டிய கரெக்ட்டா வச்சு திருப்பி மேல வச்சு ஒரு அமுக்கணும்னா லாக் ஆயிருது. ஸ்க்ரூலெஸ் டிசைன். ஸ்க்ரூ டிரைவர்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இல்லங்க. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா இழுக்கும்போது ஏதாவது புடுங்கிட்டு வந்துருமோங்கிற மாரி எனக்கும் பயமா இருக்கு. அதனாலேயே கொஞ்சம் கண்ணும் கருத்துமா தான் மாட்டுனேன். ஒரு வழியா நம்ம அத மாட்டியாச்சு.